நீங்க 2025ல லா படிக்கணுங்கிற ஒரு ஆசையோட இருக்கீங்களா? அதுவும் குறிப்பா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழ இருக்கக்கூடிய காலேஜ்ல படிக்கணுங்கிற ஒரு ஆசையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ டீடைலா ஃபுல்லா பாருங்க. அதாவது என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ்க்கு எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்கும், எவ்வளவு ஃபீஸஸ்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் டீடைலா சொல்ல போறேன். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது இன்னைக்கு எல்லாருமே எதை மதிக்கலனாலும் சட்டத்தை கண்டிப்பா மதிப்போம். அந்த சட்டத்தையே படிச்சா இங்க இருக்கக்கூடிய பல குற்ற சம்பவங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளை உண்மையா அதற்கான நீதியை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே பல கல்லூரிகள் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜும் இருக்கு, பிரைவேட் காலேஜும் இருக்கு. இதுலலாம் பல மாணவர்கள் வருடம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது 12th கம்ப்ளீட் பண்ண மாணவர்களும் லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே போல இந்த டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண மாணவர்களும் லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சேம் டைம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல பாத்தீங்கன்னா கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 5 வருஷ கோர்சஸும் இருக்கு, 3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா லா படிச்சு முடிக்கிற கோர்சஸும் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு சொல்ல போகணும்னு வச்சுங்களேங்க, அதாவது நம்ம இதுல ரெண்டு டைப்பா பாத்தீங்கன்னா காலேஜஸ் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ்னு பிரிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க இங்க தரமணியில, நம்மளுடைய சென்னையில தரமணியில பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுல மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவோட சில கோர்சஸ் இருக்கு. அது இங்க மட்டும்தான் அவைலபிளா இருக்கு இந்த மெயின் யூனிவர்சிட்டியில. மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் லா காலேஜஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அது இல்லாம கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 12 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அது எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜா பிரிச்சிடுறாங்க. இங்க என்னென்ன கோர்சஸ் சார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிற ஒரு அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கோர்சஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. இந்த மெயினா இருக்கக்கூடிய நம்மளுடைய தரமணியில இருக்கக்கூடிய அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்ன கோர்ஸ்னா பிஏ எல்எல்பில ஹானஸ், பிபிஏ எல்எல்பில ஹானஸ், அப்புறம் பிகாம் எல்எல்பில ஹானஸ், பிசிஏ எல்எல்பில ஹானஸ். இந்த 4 கோர்ஸை பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. இந்த 4 கோர்ஸுமே அதாவது பாத்தீங்கன்னா 5 வருஷ கோர்ஸ். இந்த 5 வருஷ கோர்ஸை 12th கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க முடியும், கண்டிப்பா படிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த காமர்ஸும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பா பிசிஏவும் பாத்தீங்கன்னா இந்த அதாவது பிகாம் எல்எல்பியை பாத்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்ச மாணவர்களும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிசிஏ எல்எல்பி ஹானஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸை 12th எடுத்து படிச்ச மாணவர்களும் படிக்க முடியும். ரொம்ப முக்கியமா இது ஒரு டைப். இது பாத்தீங்கன்னா முழுக்க இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th சில பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க 70% பாத்தீங்கன்னா மார்க் எடுத்திருக்கணும் டோட்டலா உங்களுடைய ஒட்டுமொத்த மார்க்ல. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா 70% மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா உங்களுக்கு 60% மார்க் இருந்தா போதும். இப்ப நம்ம இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொன்னோம் பாத்தீங்களா, 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அது இல்லாம ஒரு 12 பிரைவேட் காலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பிஏ எல்எல்பி கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் மட்டும்தான் எல்லா காலேஜ்லயுமே இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 45% பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கணும் உங்களுடைய டோட்டல் மார்க் 12th மார்க். அதே சேம் டைம் நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40% மார்க் இருந்தாவே போதும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு. இது இல்லாம நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாமே டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் படிக்கலாம். இப்போ இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, அவங்க எல்லாமே எல்எல்பி பண்ண முடியும். அது வெறும் 3 வருஷ கோர்ஸ் தான். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாலையும் இருக்கு, அதே போல அஃபிலியேட்டட் காலேஜஸ்லயும் இருக்கு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால பாத்தீங்கன்னா எல்எல்பி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்எல்பி ஹானர்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 60% பாத்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி மார்க்ல 60% இருக்கணும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா
ஓசிபிசி பிசிஎம் எம்பிசியா இருந்தீங்கன்னா 60%, எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 55% இருக்கணும். அதே சேம் டைம் இந்த அப்ளியேட்டர் காலேஜ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 45% வந்து பாத்தீங்கன்னா ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரிக்கு இருக்கணும், 40% வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இருக்கணும். இப்போ எல்லாமே சொல்லிட்டேங்க. இது எல்லாமே பர்சன்டேஜ் தான். உங்களுக்கு வந்து டோட்டலா பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ்ல இவ்வளவு இருந்தாதான் நீங்க எலிஜிபிலிட்டினே சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெயினா சொல்ல போனா மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு இது எந்த வழியாங்க போறது, ஒரு காலேஜ்லயே போய் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணுமா, இல்ல வந்து இதுக்குன்னு ஒரு தனியா எதுவும் கவுன்சிலிங் நடத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துறாங்க. வருடம் கவுன்சிலிங் நடத்துறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் டாலு அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட் வழியாவே, அதாவது நம்மளுடைய அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அவங்க தனியா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்லயே 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 10-15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்பாங்க. நீங்க அங்கேயே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்டு அதே போல தனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு உங்களுடைய யூனிவர்சிட்டியோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து இந்த லாவை வந்து படிக்க முடியும். எல்எல்பியை எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த ஏஜ் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம், அந்த ஏஜ் இருந்தாதான் படிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. நீங்க எந்த ஏஜ் இருந்தாலுமே நீங்க படிக்கணும்னு ஆசையோட, நான் சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும். சார் நம்ம எப்படி சார் நம்ம வந்து நம்மளுடைய கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப முக்கியமா தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பரை தூக்கிடுங்க. அது இல்லாம மற்ற இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்சஸை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 சப்ஜெக்ட் இருக்கு, அந்த தமிழ் இங்கிலீஷ் தவிர அந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க கூட்டி அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அது 100க்கு உங்களுக்கு கட் ஆஃப் வரும். அந்த 100க்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் உங்களுடைய லாவோட கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இங்க சும்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருடம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உயர்ந்துகிட்டே போகுது. லா படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கடந்த 2 வருடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு இங்க சீட்டு கிடைக்கலன்னு பிரைவேட், அதாவது யூனிவர்சிட்டியை நோக்கியும் பிரைவேட்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ், அந்த நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாங்கிறது மெயின் யூனிவர்சிட்டியில இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாத்துலயுமே, அதாவது பிஏ எல்எல்பில ஆனர்ஸ் அதுல வந்து ஒரு 156 சீட்டும், பிபிஏ எல்எல்பில ஆனர்ஸ்ல வந்து 156 சீட்டும், பிகாம் எல்எல்பில ஆனர்ஸ்ல 156 சீட்டும், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்ல 156 சீட்டும், அதே போல எல்எல்பி ஹானர்ஸ்லயும் வெறும் 156 சீட்டு தான் இருக்கு. அதுக்கு மேல சீட்டு வந்து ரொம்ப அதிகமா இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அப்ளியேட்டட் காலேஜ்லயும் பிரைவேட் காலேஜ்லயும் இருக்கக்கூடிய இந்த பிஏ எல்எல்பி கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, நார்மலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து 2004 சீட் இருக்கு இந்த 5 வருஷ கோர்ஸுக்கு. அதே போல நீங்க வெறும் எல்எல்பி கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2134 சீட் இருக்கு. நீங்க ஒண்ணு நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், நீங்க அப்ளை பண்ணையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா, இப்ப 12th மாணவர்கள் இந்த மெயின் யூனிவர்சிட்டியில, நம்மளுடைய அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில இங்க மெயின்ல படிக்கிறதுக்கு தனி அப்ளிகேஷன் போடணும். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள இந்த கவர்மெண்ட் காலேஜ், நான் ஒரு 15 காலேஜ் சொன்னேன் பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து 15 காலேஜ் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஒன்று வந்து நம்மளுடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, மதுரையில இருக்கு, திருச்சிராப்பள்ளியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, செங்கல்பட்டுல இருக்கு, வேலூர்ல இருக்கு, விழுப்புரத்துல இருக்கு, தருமபுரியில இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு, சேலத்துல இருக்கு, அதுக்கப்புறம் நாமக்கல்ல இருக்கு, தேனியில இருக்கு, அதுக்கப்புறம் காரைக்குடியில இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 கவர்மெண்ட் காலேஜ் வந்து லா காலேஜ் இருக்கு. இந்த 15 காலேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் எல்லா காலேஜ்லயுமே பிஏ எல்எல்பி கோர்சஸும் 5 வருஷ கோர்ஸும், வெறும் எல்எல்பி கோர்சஸ் 3 வருஷ கோர்ஸும் இருக்கு. இது மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கோர்சஸும் இல்லை. அதே சேம் டைம் பிரைவேட் காலேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 12 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜ்லயுமே பிஏ எல்எல்பி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எல்எல்பி கோர்சஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா அந்த 12வது படிச்சுட்டு வர மாணவர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கல்ல, 7.5% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 வருஷமே ₹1 கூட கட்டாம கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், இங்க யூனிவர்சிட்டி காலேஜா இருக்கட்டும், நீங்க பணமே கட்டாம ஃப்ரீயா படிக்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க அப்ளை பண்ணும் போது எப்ப சார் அப்ளை பண்றது, எப்ப சார் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுங்கிற ஒரு குழப்பத்துல இருக்க வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபீஸஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்.
கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இங்க கடைபிடிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எல்லா படிப்புகள்லையுமே, அது இன்ஜினியரிங் படிப்பா இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லா படிப்புகளும் நீங்க எந்த படிப்புகளை படிக்க போனாலுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க. அதன் அடிப்படையில தான் நீங்க வந்து சீட் எடுத்துக்க முடியும். இப்போ 12th பிடிச்ச மாணவர்களுக்கு அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க. அந்த ரேங்கை வச்சு தான் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபீஸ் எவ்வளவு சார் ஆகும்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து குறிப்பா நம்ம அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மெயின் யூனிவர்சிட்டிலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 கோர்சஸ் அதுக்கெல்லாம் எவ்வளவு சார் ஃபீஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிஏ எல்எல்பியா இருக்கட்டும், ஹானஸா இருக்கட்டும், பிபிஏ எல்எல்பிஏ ஹானஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து பிகாம் எல்எல்பி ஹானஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிசிஏ எல்எல்பி ஹானஸா இருக்கட்டும். இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். இது மெயினா நம்மளுடைய யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இங்க சென்னையில தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டோட்டலாவே உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு வருஷத்துக்கு 87,635 ரூபா ஃபீஸ் ஆகுது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 42,000 ரூபாய் கம்மி ஆகுது இதுல. ஏன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது வந்து கொடுப்பாங்க. அதுலதான் நான் இப்ப சொன்னேன் இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு. அதே சேம் டைம் கவர்மெண்ட் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். உங்களுக்கு வருஷத்துக்கே 2,000, 3,000 தான் வரும். இதுல பிரைவேட் காலேஜுக்கு ஃபீஸ் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில வாங்குவாங்க. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க அப்ளை பண்ணையில அந்த அப்ளிகேஷன் நம்பர்ல இருந்து நீங்க ஒண்ணு என்னென்னலாம் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து கவுன்சிலிங் நேரத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் எல்லாம் இல்லாம நார்மலா பிஏ எல்எல்பி படிக்கிறதுனாவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எங்கேயோ போச்சு. இன்னைக்கு வந்து ஓசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 93% மேல இருந்தாதான் அந்த உங்களோட 12th கட் ஆஃப்ல பார்க்கும்போது. அப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம் 86க்கு மேல போயிருச்சு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கே 85க்கு மேல போயிருச்சு. அதனால இங்க போட்டியா இருக்கு. இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வருடம் அதனுடைய போட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுக்கு வரக்கூடிய கட் ஆஃபை பத்தி தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல நீங்க வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்எல்பி பண்ற மாதிரி ஐடியால இருந்தாலுமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கும் தனியா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீங்களுமே கண்டிப்பா அப்ளை பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் இந்த லா சம்பந்தப்பட்ட வீடியோக்களை கொடுக்க பாக்குறேன். ஸோ இதுலலாம் சீட்டு கிடைக்கலன்னா நம்ம பிரைவேட் காலேஜுக்கும் போகலாம், பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் போகலாங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இருக்கு நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்கு, நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்கு. ஏன்னா இதுல கம்மியான சீட்டு தானே இருக்கு, அதனால சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய்.